ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது பேனாசோனிக்கில் EU12 PKY3FM. இது வந்து 3 ஸ்டார் மாடலு 110. ஓகேங்களா? 110 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அவுடோர் யூனிட்டு ரஸ்ட் ஃப்ரீ ப்ளூ கோட்டிங் மெட்டாலிக்கில் வரக்கூடியது. இன்டோர் யூனிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பேக்டாக வரும். காம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா இது 1.5 டன் யூனிட் பார்த்தீங்களா, நம்ம எஸ்சி யூனிட் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு இன்டோர் யூனிட்டு. அவுட்டோர் யூனிட்டு இதே மாதிரி தான் இருக்கும். அவுட்டோர் யூனிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் வரும் 110னால. பட் ஆனால் இது கூலிங் வந்து 1.2 டன் அளவுக்கு ஹெவியாகவே இருக்கும். இதில் இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் காப்பர் பைப் வந்து உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் பைப் கொடுத்துருவாங்க. கம்யூனிகேஷன் ஒயர் கொடுத்துருவாங்க. இன்டோர் யூனிட்டில் வந்து மேனுவல் ப்ளஸ் ரிமோட்டு பேட்ரி இதெல்லாம் இதில் இன்க்ளூடாக வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு இன்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயர் வராது. நம்ம தான் அது ஒயரு தனியாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கார்டு ஒயரு அவுட்டோர் ஸ்டாண்டு இதெல்லாம் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோர் யூனிட் வந்து ஆல்ரெடி பைப் லைன் கன்சீல்டு பண்ணியிருந்தாங்க. கன்சீல்டு பண்ண பைப் லைனை நம்ம ஆல்ட்ரு பண்ணி இன்டோர் யூனிட்டு அவுட்டோர் யூனிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வேக்கம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இதில் எதனா டவுட் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லேட்டாக மெசேஜ் பண்ணலாம். இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும். தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காண்டி மட்டும் தான் நான் வீடியோ போடுறது. திரும்ப நான் அதான் சொல்கிறேன் எல்லா வீடியோவிலுமே. இது பிளாரிங் டூல். நம்ம வந்து காப்பர் பைப்பு ஆல்ட்ரு பண்ணி வெல்டிங் பண்ணிவிட்டு இது வந்து இன்டோர் யூனிட்டு வந்து உங்களுக்கு 3/8 குவார்ட்டர் பைப்பு தான் வரும். ஆல்ரெடி இருந்தது வந்து அங்கே 1/2 இன்ச்சு குவார்ட்டர் இன்ச் தான் இருந்தது. இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் வந்து 3/8 பைப்பை நம்ம சால்ட்ரிங் வெல்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரேசிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆல்ட்ரு பண்ணி நம்ம ஃப்ளார் நட்டு போட்டு ஃப்ளாரிங் பண்ணியாச்சு. ஆல்ரெடி குவார்ட்டர் பைப்புனால ஃப்ளாரிங் நட்டு மட்டும் ஃப்ளாரிங் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ளாரிங் மட்டும் பண்ணி கொடுத்தோம். இது பிளேட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெவல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் ரோல் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். எப்போவுமே மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஹேமரிங் ட்ரில்லிங்லேயே வந்து செக் நட்டு போட்டு நம்ம ட்ரில் பண்ணுறோம், ஸ்க்ரூ பண்ணுறோம். சில பேர் தனியாக மிஷின் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் கையில் பண்ணுறாங்க. இல்லை ப்ளக் கட்டை போட்டு ஸ்க்ரூ கையிலே சுற்றியில் வச்சு அடிச்சிடுறாங்க, ஹேமரிங் வச்சு அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம திரும்ப ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா. இது இன்னர் ஃப்ளார்னால நம்ம உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு மெயினாக நம்ம இந்த மாதிரி இன்னர் ஃப்ளார் வரும்போது ஒயிட் டேப்போட பேக்கிங்க்கு பண்ணுறது, இன்சுலேஷன் பண்ணுறது நம்ம காட்டன் டேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் வராது. கண்டென்சேஷன் வாட்டர் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகாது. மெயினாக நீங்கள் ஃப்ளாரிங் டைட் பண்ணிவிட்டு லீக் செக் பண்ணிடுங்க. லீக் செக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃப்யூச்சரில் கேஸ் லீக்கேஜ் வராமல் இருக்கும். அதே போல் இன்டோர் ஃப்ளாரிங் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக அதில் வந்து ஸ்லோப்பிங் பார்த்துக்குங்க. ஸ்லோப்பிங் இல்லாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் லீக்கேஜ் வந்துடும். வாட்டர் ஸ்லோப்பிங் கண்டிப்பாக வேணும். அதனால தான் ஸ்பிட் ரோல் வச்சு நம்ம பண்ண சொல்கிறது. ஏன்னா நம்ம மேலே ஃபால் சீலிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி காட்டன் ரோல் போட்டு டேக் போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி வராது, ஈஸியாக இருக்கும். ஒயரிங் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ஒயரே நம்ம அப்படியே இருந்த ஒயரே 4 கோர் ஒயரு. இது இன்வெர்ட்டர் மாடலில் உங்களுக்கு 4 கோர் ஒயர் தான் வரும். இன்டோர் ஒயரு அதே மாதிரி தான். இன்டோர் ஒயரு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இருந்த ஏசி நம்ம அப்படியே திரும்ப பைப் லைனே நம்ம திரும்ப ரீஆல்டர் பண்ணியிருக்கோம். இதில் நான் 4 கோர் ஒயரை பேஸு நியூட்ரலு கம்யூனிகேஷனு எர்த்து 4 ஒயர் வரும். அதே போல் மெயின் ஒயர் பார்த்திங்கன்னா கார்டு ஒயர் மெயின் ஒயர் ஸ்டெபிளைசர்லேருந்து வரது, பேஸு நியூட்ரல் எர்த்து 3 ஒயர் 3 கோர் ஒயர் வரும். மெயினாக 1 டன்னுக்குலாம் 1.52 ஒயர் போதுமானது. 2 டன்னுக்கு மேலே போகும்போது 2.5 ஒயர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லோடு அதிகமாக எடுக்கும்போது நம்ம ஒயர் அதிகமாக நல்ல ஒயரை தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு பேக் சைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பைப்லைன் நம்ம அந்த கன்சீல் பைப்லைன் தான். அந்த பைப்லைனை நம்ம திரும்ப ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி வந்த பைப்லைனு. இந்த பைப்லைனை நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஸ்டாண்டையும் நம்ம இதுக்கு செட் ஆகலை, அந்த ஸ்டாண்டையும் ரீஅலோகேட் பண்ணிவிட்டு பைப்லைனை நம்ம அப்படியே பைப்லைனையும் அதே மாதிரி உள்ளே பண்ண மாதிரி ப்ரேசிங் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு வேக்கம் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வேக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வேக்கம் பம்பிலேருந்து நம்ம பைப்லைன் ஹோஸ் போட்டு
கேஜி கொடுத்து கேஜிலேருந்து நம்ம ஏசியோட செக்ஷன் லைனில் கொடுத்துரும். ஆல்ரெடி நான் வேக்கம் பண்ணுறது எப்படின்னு A to Z தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக வேக்கம் பண்ணுறது உள்ளே நம்ம கேஸ் லீக்கேஜ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். மெயினாக பைப்பில் உள்ள மாய்ஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் வேக்கம் பண்ணுறது. வேக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸில் போகணும். மைனஸில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 0லேருந்து 30க்குள்ளே ஒரு 28, 29 அந்த மாதிரி போயிடும். மேக்ஸிமம் ஒரு 20க்கு மேலே போனால் போதுமானது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு நியூ ஏசிக்கு பிரச்சனை இல்லை. ஓல்டு ஏசி நீங்கள் இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண பைப்லைன்னா ஒரு 20 மினிட்ஸாக அது போடுங்க. ஏன்னா உள்ளே ஆயில் சோக்கெலாம் இருந்தது அப்படின்னா வேக்கம் விடும்போது கிளியர் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம வேக்கம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, பைப்லைன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா, மெயினாக இப்போ புது பைப்லைன்லாம் நம்ம கன்சீல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங்கில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். இப்போ நியூ பைப்லைன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி 1 or 2 days வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லீக்கேஜ் எதுவும் இருக்கானுங்க நீட்டாக நம்ம தெரிஞ்சிடும். புது பைப்லைன் எல்லாமே அப்படி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் அப்போ தான் நம்ம அடுத்த எதனா கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். மெயினாக கேஸ் லீக்கேஜ் தான் வரும் பைப்லைனில், வேறு எதுவும் வராது. ஏசி புதுசாக இருக்கும், பைப்லைன் ஓல்டாக இருக்கும்போது நம்ம மெயினாக நைட்ரஜன் கொடுத்து செக் பண்ணுறது பெஸ்ட்டு. வேக்கம் பண்ணியாச்சு. வேக்கம் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுறோம். கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 32 கேஸு. 32 கேஸில் உங்களுக்கு ப்ரெஷர் ஐடியல் ப்ரெஷர் 250க்கு மேலே இருக்கும். ரன்னிங் ப்ரெஷர் 130, 150, 150லேருந்து 130க்குள்ளே இருக்கும். இது ரன்னிங் ப்ரெஷரு நார்மலாக இல்லாத 32 கேஸு. R32க்கு இது தான். 22க்கு எப்படி இருக்குங்கிற நான் டிஃப்ரென்ஸஸ் அடுத்த முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக டெக்னீஷியனுக்காண்டி இல்லை, கஸ்டமருக்காண்டி இல்லை. தெரியாதவங்க ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஏசியை பற்றி தெரிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோம். நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் போடுற வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருக்குனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நாங்கள் அதில் வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுறதும் உங்கள் ஐடியல் ப்ரெஷர் 250 கிட்ட போகும் பாருங்களேன். டிஸ்சார்ஜ் தான் நம்ம அடுத்து செக்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். செக்ஷன் ஓப்பன் பண்ணும்போதும் ஃபுல்லாக உங்களுக்கு கேஜ் ஃபுல்லாகிடும். கேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஏசி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடியல் ரன்னிங் ப்ரெஷர் காட்டுறேன். இப்போ ஐடியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிட்டே இருக்கும். நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டோம். இப்போ ரன்னிங் ப்ரெஷர் பாருங்களேன். ரன்னிங் ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டாக 130, 150 அந்த மாதிரி தான் இருக்கும். இது பண்ணி காட்டுறேன். கிளியராக தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக குறையும் பாருங்கள். இப்போ தான் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இன்வெர்ட்டர் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடும். அதுக்கடுத்து கம்ப்ரஸர் ஸ்பீடு லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கம்ப்ரஸர் ஃபுல் லோடில் ரன் ஆகும்போது கரெக்டான ப்ரெஷர் காட்டும் ஐடியலில். அதே போல் கிலோமீட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆம்ஸ் செக் பண்ணிங்க. ஆம்ஸும் கரெக்டாக இருக்கும். நியூ ஏசியை பொறுத்தவரையும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நியூ ஏசிலையும் ஒரு சில ஏசியில் கேஸ் ஃபில்லிங் இல்லாமல் வரும். அதை நம்ம செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ரீஃபில்லிங் பண்ணி கொடுத்துடலாம். புது ஏசியை பொறுத்தவரையும் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே இது நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக இருந்து அப்படின்னா பண்ண முடியாது, வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியன் மட்டும். மற்றபடி கஸ்டமராக இருந்தால் இப்போ ஆன்லைனில் வாங்கியிருக்காங்கன்னா கஸ்டமராக ரீப்ளேஸ் போட்டுருவாங்க. ரீப்ளேஸ் யார் பார்த்தாங்களோ அவங்க டெக்னீஷியன் சாப்ஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஐடியல் ப்ரெஷர் பார்த்துங்க. ஐடியல் ப்ரெஷர் ரன்னிங் ப்ரெஷர் பார்த்துங்க. ஐடியல் ப்ரெஷர் இருக்காது, இது ஐடியல் ப்ரெஷர் ரன்னிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு 130, 150 அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா ஏசி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அதர் பிராண்ட் இல்லாமல் சிசிடிவி இல்லை எலக்ட்ரிக்கல் பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக கால் பண்ணுங்கள். நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டோர் ஆன் பண்ணிட்டோம். இன்டோர் ஆன் பண்ணி காட்டிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க்கு நீட்டாக தான் பண்ணியிருப்போம். இங்கே மேலே சிசிடிவி ஒயர் போனாலும் அந்த இடத்துல ஒயர் கஜன்னு இருக்குது. மற்றபடி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் நிறைய ஏசி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் எல்லாமே நம்ம நீட்டாக கிளிப் போட்டு பண்ணியிருப்போம். ஓகே, இவ்வளோதான் வீடியோ. கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.